வணக்கம். ஷெஃப் மகேந்திரவர்மா. நான் இன்னைக்கு செய்ய போகிறது எசன்ஸ் பரோட்டா. இது நம்ம என்ன பண்ணுறோம்னா, கெட்டி குழம்பு, மட்டன் கெட்டி குழம்பு பண்ணிவிட்டு அதிலிருந்து எசன்ஸ் அந்த கிரேவி மட்டும் எடுத்துகிட்டு கிரேவி நல்லா திக் பண்ணிட்டு தவாவில் பரோட்டா மாரி போட்டு நல்லா லேயராக நல்லா சதுரமாக போட்டு அதை ஸ்டஃப் பண்ணிட்டு உள்ளே பண்ணிட்டு கிரேவியை பண்ணிட்டு பண்ணும்போது எசன்ஸ் பரோட்டாமாங்க ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பிட. இது தேங்காய் சட்னி கூட நம்ம சால்னா இல்லாட்டி கெட்டி குழம்பு கூட எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு வித்தியாசமாக இருக்கும். நான் உங்களுக்கு எப்படி நீங்கள் பண்ணி காட்டுறேன். பரோட்டா பண்ணுறதுக்கு, கெட்டி குழம்பு பண்ணுறதுக்கு பொட்டுக்கடல, முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கணும். நீங்கள் தேவைப்பட்ட நல்லா ருசியாக வரும்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு சேர்த்துக்கலாம். அது சேர்க்கல. கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு இப்போ கெட்டி குழம்பு பண்ணுறதுக்கு தேவையானது ஒரு கடாயில் செக்குப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், ஆட்டு கொழுப்பு, நீளமான பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சது சேர்த்துக்கணும். நல்லா வதக்கிட்டு ஆட்டு எலும்பு ஒரு அரை கிலோ நல்லா சேர்த்துக்கிட்டு சக்தி சிக்கன் மசாலா, சக்தி கறி மசாலா, கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், மிளகாய் தூள் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கணும். உப்பு, கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ சூப்பரான கெட்டி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எசன்ஸ் பரோட்டா பண்ணுறதுக்கு அந்த குழம்பை எடுத்து நல்லா கெட்டி பண்ணணும். நல்லா திக்காக இருக்கணும். நல்லா தவாவில் விட்டு நல்லா கல் மாரி பண்ணிக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த கெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போ நம்ம பரோட்டா மிக்ஸ் பண்ணிட்டு பரோட்டா வீச போகிறோம். இந்தமாரி நல்லா பரோட்டா நல்லா வீசிக்கணும். பரோட்டா 2 பரோட்டா தேய்ச்சிட்ருக்கேன். பரோட்டா வீச போகிறேன். இப்போ இது வீசும் போது பொறுமையாக வீசணும். நல்லா பேப்பர் மாரி நல்லா நீளமாகணும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் அந்த தோசைகளில் இந்த பரோட்டாவை போடுறேன். போட்டு எசன்ஸ் எடுத்து வச்சதை நல்லா ஸ்கொயர் டைப்பில் வச்சுட்டு நாலாக மடிக்கிறேன். நாலாக மடித்து இது கிரில் பண்ணுறேன். இது ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இது சலாட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவ்வளோதான். இது ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா பரோட்டா இது பொறுமையாக வேக வைக்கணும். அவ்வளோ ரெடி ஆகிடுச்சு எசன்ஸ் பரோட்டா. இது இப்போ நான் கட் பண்ணுறது பிஸா கட்டரில் கட் பண்ணுறேன். இதுமாரி 4 பீஸாக கட் பண்ணி தரேன். இல்லை முழுசாக எடுக்கலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.